ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னு தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சின்னஞ்சிறு கிளியே சீரியல்ல நம்ம எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம கர்ணா, அதாவது நரேஷ் ராஜ் பத்தி தான் பார்க்க போறோம். இவரை இப்போ சீரியல் ஹீரோவா இருக்கலாம், ஆனா இவரோட நிஜ வாழ்க்கை ஒரு செம்ம இன்ஸ்பிரேஷனான மாஸ் மூவி மாதிரி இருக்கும். ஒரு சாதாரண பிஇ டீச்சரா இருந்து இப்போ என்டிஆர் கூட படம் பண்ற அளவுக்கு எப்படி உயர்ந்தாரு? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த பெல் ஐகானை ஒரு தட்டு தட்டிடுங்க. நரேஷ் ராஜ் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நம்ம சென்னையில தான். ஆனா இவருக்கு ஆந்திராவோட ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. ஆரம்பத்துல இவரு ஒரு ஸ்கூல்ல பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரா வேலை செஞ்சாரு. அப்பவே இவருக்கு ஃபிட்னஸ் மேல பயங்கர ஆர்வம். ஸ்கூல்ல பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு மத்த நேரத்துல ஜிம்மே கதின்னு கிடப்பாரு. அப்புறம் ஒரு சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரெய்னரா மாறி பாடி பில்டிங்ல இறங்கினாரு. அந்த வெறித்தனமான ஒர்க் அவுட் தான் இவரை மாடலிங் பக்கம் கூட்டிட்டு வந்துச்சு. 2013ல மிஸ்டர் சென்னை பட்டம் ஜெயிச்சாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த லுக்கு, அந்த ஹைட்டு, அப்படியே மாடலிங் உலகத்துல 4 வருஷம் செம்ம பிஸியா இருந்தாரு. நிறைய ரேம்ப் வாக், போட்டோ ஷூட்னு போயிட்டு இருந்தவருக்கு அடுத்த கட்டம் சினிமாதான்னு அப்பவே தெரிஞ்சு போச்சு. முதல்ல 2021ல அம்மன் 2 சீரியல்ல கபிலன் கேரக்டர்ல நடிச்சாரு. அப்புறம் தெலுங்கு பக்கம் போய் அங்கேயும் சில சீரியல்கள் பண்ணாரு. ஆனா 2025ல வந்த சின்னஞ்சிறு கிளியே தான் இவருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்துச்சு. இந்து கர்ணா ஜோடிக்கு இப்போ ஏகப்பட்ட ஃபேன்ஸ். அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், கொஞ்சம் கோவக்கார ஆனா உள்ளுக்குள்ள நல்லவனா இருக்கிற கர்ணா ரோல்ல நரேஷ் சும்மா பின்னி எடுத்திருப்பாரு. சின்ன திரை மட்டுமில்லாம இப்போ நம்ம ஜூனியர் என்டிஆர் கூட தேவரா படத்துல ஒரு வெயிட்டான வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஒரு பிஇ டீச்சரா இருந்து பாலிவுட், தெலுங்கு பெரிய ஸ்டார்ஸ் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்றது சாதாரண விஷயம் இல்லல, செம்ம கெத்து தான். சோ நரேஷ் ராஜோட இந்த ஜேர்னி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அவரோட அந்த கர்ணா கேரக்டர் பிடிக்குமா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.